ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையா இருந்ததால் தான் இப்போது இந்த வாக்கு உன் கண்களில் பட்டது. என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நாளைக்கே ஒரு விஷயத்தில், நீ எதிர்பார்த்த உன் வாழ்க்கைக்கான விஷயத்தில் மாபெரும் வெற்றியை கொடுக்க போகிறேன். நாளைக்கு இந்த அடையாளத்தோடு வரக்கூடிய அந்த நபரை தவற விடாமல் அவங்க சொல்கிறத மட்டும் நீ கேட்டினா போதும். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருப்பார். அவரும் என் மீது பக்தி கொண்டுள்ளவராக உன்னை பார்த்து என் நாமத்தை ஏதோ ஒரு விதத்தில் சொல்லுவார். அதாவது ஒன்று அவர் பேரே என் நாமம் சம்பந்தப்பட்ட முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சரவணான்னு ஏதோ ஒரு வகையில் என் சம்பந்தப்பட்ட பேர் உள்ளவராகவும் இருப்பார். நெத்தியில் விபூதியை வச்சுக்கிட்டு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு உன்னை பார்க்க வரக்கூடியவராகவும் இருப்பார். அவரை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் அவர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய பிள்ளையாகவும் நீ இருக்கிறதால தானே, அந்த பிராப்தம் உனக்கு இருப்பதால் தானே இப்போது இந்த வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்க. நாளைக்கு உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிற வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரலை, நீ விருப்பப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னு ஏக்கத்தோடு காத்திருந்தாய் தானே. எங்கே அது உனக்கு கிடைக்காமலேயே போயிடுமோ, வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோன்னு கூட நீ நிறைய நாள் கவலைப்பட்ட. ஆனாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து என் மேலே பக்தி செலுத்திக்கிட்டே இருந்ததால தான் இப்போது நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான விஷயத்தை உன் கைகளிலேயே ஒப்படைப்பதற்காக நாளை அந்த நபரின் ரூபத்தில் நான் உன்னை தேடி வரப்போகிறேன் என் செல்வமே. நீ சற்றும் எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்களை அந்த மனிதரின் ரூபத்தில் வந்து தான் நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் நிலைமை மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. இப்போ நீ இருக்கிற நிலைமை தான் உனக்கு நிரந்தரம் நினச்சி தானே மற்றவங்க கிட்ட புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டும் இருந்த. உன் நிலைமையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். ஆனால் கர்ம வினைகள் உன்னை இறுக்கமாக பிடிச்சிருந்ததால அது உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதிலிருந்து உன்னை விடுவிக்க எனக்கு இவ்வளவு நாள் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது கர்ம வினையின் பிடியிலிருந்து உன்னை முழுமையாக நான் வெளியே எடுக்க போகிறேன். இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் பாவங்களையும் கணக்கு காட்டி சமாளித்து உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்துட்டு நாளையிலிருந்து உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்க தயாராயிட்டேன். என்னை தரிசிக்க தயாராக என் செல்வமே. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையான விஷயங்கள் நடக்கும். இனிமே உனக்கு நல்வழியை காட்ட நான் இருக்கேன். விதி இதுதான் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ எதையுமே பாதியில் விட்டுவிட வேணாம். நீ எந்த விஷயத்துக்காக முயற்சி செஞ்சாலும் அதை சரியாக தீவிரமாக விடாமுயற்சியோடு செய்யும்போது அதற்குரிய பயனும் பலனும் நிச்சயமாக கிடைச்சே தீரும். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச உன் அப்பன் முருகன் இப்போது நீ கேட்டதை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வரப்போகிறேன். இப்போது நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம் வருது? உன் வருங்காலத்தை நினச்சி நீ பதட்டப்படவே வேணாம். ஏன்னா உன் கூட உன்னை சுற்றி இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க உனக்கு துணையாக வரப்போவது நான் அல்லவா. உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நிறைய சம்பளம் வாங்குறாங்க, நிறைய வருமானம் வருது, வாழ்க்கையை நல்லா ஆடம்பரமாக அழகாக வாழ்கிறாங்க, நினச்சதையெல்லாம் வாங்கி குமிக்கிறாங்க. அவங்க எங்கே போகணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக போயிட்டு வர்றாங்க. ஆனால் என் நிலைமை மட்டும் இருக்க இருக்க மோசமாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்படியே கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கிறேன், சிக்கனமாக வாழ்கிறேன்னு இத்தனை வருஷ காலமாக நான் வாழ்க்கையை வாழ்ந்துமே கூட இன்னுமே எதுவுமே மாறலையே. நான் ஆசைப்பட்டபடி என் வாழ்க்கையை வாழவே முடியலையே. எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்காதான்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய் தானே. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ யார் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேணாம். ஏன்னா நீ பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கி தான் நல்லா இருக்காங்க, அது நாளைக்கு நிரந்தரமானு உனக்கு தெரியாது. இதுக்கு முன்னால் அவங்க கஷ்டப்பட்ட விஷயமும் கவலைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையும்
அவங்களுக்கு இருந்த பிரச்சனையும் கூட இப்போது இருக்கும் பிரச்சனையும் கூட உனக்கு தெரியாது. அவங்களோட வாழ்க்கைக்கான போராட்டம் போர்க்களம் வேற, உன் வாழ்க்கைக்கான போர்க்களம் வேற, உன்னுடைய திறமையும் வேற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ எப்படி மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்ப? நீ கவலைப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் உன்னை விட்டு தனியாக போயிடல, தள்ளி விட்டுட்டும் போக மாட்டேன். நிச்சயமா நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத நீ உணரும் விதமாக தான் நாளைக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். என்னையே நம்பிக்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துடும்? எல்லாமே நிறைவாக நிம்மதியை தரும் விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ நிறைய முயற்சி செஞ்சு நிறைய கஷ்டப்பட்டும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் இன்னும் வாழ்க்கை ஒரே கஷ்டமாக இருக்கேன்னு தானே சோர்ந்து போயிருந்த. இதோ உன் சோர்வை போக்கி உனக்கு புத்துணர்ச்சியை தரும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நிகழ்த்த போகிறேன். அதற்கான முடிவு நீ எதிர்பார்த்தது போலவே நிச்சயமாக இருக்கும். நீ என்கிட்ட வச்ச உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளையும் உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் இப்போது நிறைவேற்றி தரும் விதமாக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எனக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னு கலங்கி காத்துக்கிட்டு இருந்த உனக்கு சிறப்பான நேர்மையான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் என் செல்வமே. நானே உன் கையை பிடிச்சி உன்னை நல்வழியில் நடத்த போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். எப்போதும் பொறுமையாயிரு. அவசரப்படாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இப்போது நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலையும் உனக்கான விஷயமும் உன் நெருங்கிய நண்பர் மூலமாக நல்லபடியாக உனக்கு நடக்கும். உன் அப்பன் முருகன் என்னை வணங்கிட்டு நீ எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பி. நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என் செல்வமே. என்னுடைய உத்தரவு இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீ நம்புகிற. அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கைக்கேற்றாற் போல நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியதும் என்னுடைய கடமைதானே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நான் உன் கூடவே இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன். எல்லாத்தையும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன்னு சொன்ன பிறகும் இனி நீ கவலைப்படவே கூடாது. இந்த நொடி முதல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிரும். நாளைக்கு முழுவதுமாக உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு போய் உனக்கு இருக்கும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ சந்தோஷத்தை பரிபூரணமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்வமே. உன் மனசில் எந்த குழப்பம் இருந்தாலும் மறுபடியும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த முருகன் என் பொறுப்பில் விட்டுடு. நாளைக்கு நான் வரக்கூடிய அந்த நபரின் ரூபத்தில் வந்து உன்னுடைய குழப்பங்களை போக்கி உனக்கான பதிலையும் கொடுத்திடுவேன் என் செல்வமே. உன்னுடைய குழப்பத்துக்கு யார்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும், யார் மூலமாக தீர்வு கிடைக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ அடுத்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. என்கிட்ட இருந்து உனக்கு எப்போதுமே நேர்மறையான பதில்தான் வரும். எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிற. உன் கூட இருக்கக்கூடிய நானே உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி தந்துடுறேன். உன் கனவுல வந்து காட்சி கொடுத்து இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை போக்கி நீ கண்ட கனவையும் நீ வாழ நினச்ச வாழ்க்கையையும் நாளைக்கு நனவாக நிஜமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. நான் இதே தோற்றத்தில் இப்படியே வந்தால்தான் நீ முருகான்னு கூப்பிடுவியா என்ன? உனக்கு பிடிச்ச உனக்கு தெரியாத நபர் மூலமாக கூட நான் வந்து உனக்கு காட்சி தருவேன். நீ மகிழ்ச்சி அடையதான் போகிற. நிச்சயமா நாளைக்கு உன் மனசு மகிழும்படியாகவும் சந்தோஷப்படும்படியாகவும் தான் உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் வெற்றியை கொடுக்க போகிறேன். என்னை வணங்கிட்டு நீ எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பி. அப்படிதான்ப்பா செய்கிறேன் முருகா. அப்படி இருந்தும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருதேன்னு புலம்புகிறாயா? இதோ உன்னை பேராபத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்க நானே இப்போது இந்த சிறு பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றுவேன்.
உனக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான். என் மேலே பேரன்பும் மரியாதையும் பாசமும் பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற நீனு கொஞ்சம் பொறுத்திரு. நாளைக்கு நாள் உனக்கான நல்ல நாளாக விடியும். உன்னுடைய எல்லா சிக்கல்களும் சீக்கிரமே சரியாயிடுவேன் செல்வமே. நாளைய நாள்ங்கிறது என்னுடைய கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காக அதை பற்றி யோசித்து கவலைப்படுற? உன் விதியை உன் மதி மூலமாகவே வெல்ல முடியும்னு தைரியமாக இரு. இன்னைக்கு நாள் தான் உனக்கான நாளுன்னு நினச்சிக்கோ. நாளைய நாளை நானே ஆசீர்வதிச்சு உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ மனசில் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தீனா இந்த உலகத்து மனிதர்கள் மூலமாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. இந்த மக்கள் மத்தியில் நல்லவர்களுக்கும் உண்மையாக இருப்பவர்களுக்கும் மதிப்பு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு மதிப்பில்லாமல் போகவும் யாரும் உன்னை அவமரியாதை செய்யவும் நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் நாளைக்கு நிச்சயமா நீ என்கிட்ட உரிமையாக பாசமாக பக்தியோடு கேட்ட விஷயத்த நடத்தி தரதான் போகிறேன். சதா சர்வகாலமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதுமே கைவிட்டுற மாட்டேன் என் செல்வமே. நீ என்கிட்ட உரிமையாக கேட்ட விஷயத்த உன் அப்பன் என் கடமையை நிறைவேற்றும் விதமாக செஞ்சு தரப்போகிறேன். என் பிள்ளைகளை எப்போதுமே என் 12 கண்களையும் 12 கரங்களையும் கொண்டு காப்பாற்றுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லைனாலும் உனக்கு துணையாக ஆதரவாக நான் நின்று உனக்கான விஷயங்களை நடத்தி முடிப்பேன். யாருன்னே முகம் தெரியாதவங்க கூட உன்னை தேடி வந்து குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத. இந்த முருகனுக்கு தெரியும் நீ யார், எப்படிப்பட்டவன்னு. அதே போல் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய எண்ணமும் உன் மனசுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது யாருக்கிட்டையும் போய் நீ வாக்குவாதம் செய்ய வேணாம். சீக்கிரமே உன் திறமையை வளர்த்துக்கிட்டு நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சு காட்டுனினா போதும். எல்லாருமே தானாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஐயோ உன்னை தப்பாக எடை போட்டுட்டோமே நினச்சி உன்கிட்டையே வந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பாங்க. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைகளுக்கு கை கொடுக்காதே. இந்த கடவுள் கை கொடுப்பேன் என முழுமையாக நம்பு.